பாடகி சுசித்ரா வாழ்க்கை பயணம். சுச்சிலீக்ஸ் விவகாரத்திற்கு பின்னர் தற்போது கோலிவுட் பிரபலங்கள் பற்றிய பல்வேறு அந்தரங்க தகவல்களை வெளியிட்டு அதிரவிட்டு வருபவர் சுசித்ரா அவர்கள். சென்னையில் பிறந்து வளர்ந்தவர் தான் சுசித்ரா. இவரின் தந்தை பெயர் ராமதுரை, தாயார் பெயர் பத்மஜா. இவருக்கு சுனிதா என்கிற ஒரு சகோதரியும் உள்ளார். இவர் 1982 ஆகஸ்ட் 14 சென்னையில் பிறந்திருக்கிறார். திருவனந்தபுரத்தில் பிஎஸ்சி படித்த நிலையில் இவர் அதன் பின்னர் கோவையில் உள்ள பிஎஸ்ஜி கல்லூரியில் MBA படித்திருக்கிறார். அங்கு படிக்கும் போதே மியூசிக் பேண்ட் ஒன்றிலும் பங்கெடுத்து வந்திருக்கிறார். கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் ரேடியோ மிர்ச்சியில் ஆர்ஜேவாக பணியாற்ற தொடங்கினார் சுசித்ரா. அதில் இவர் நடத்திய ஹலோ சென்னை மற்றும் பிளைட் 983 ஆகிய நிகழ்ச்சிகள் வேற லெவல் ஹிட் அடித்திருக்கிறது. சுசித்ராவின் பாப்புலாரிட்டிக்கு அவரின் தனித்துவமான குரலும் ஒரு முக்கியமான காரணம். இப்படி ஒரு அருமையான குரல் வளம் கொண்ட சுசித்ராவுக்கு சினிமாவிலும் பாடல்கள் பாட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இவரது குரலில் வெளிவந்த குத்து பாடல்கள் வேற லெவல் ஹிட் அடித்திருக்கிறது. ஜே படத்தில் இடம்பெற்ற மே மாசம் 98 மேஜர் ஆனேனே என்ற பாடல் தொடங்கி போக்கிரி படத்தில் இடம்பெறும் டோல் டோல் வரை இவர் பாடிய வெஸ்டர்ன் குத்து பாடலுக்கென தனி ரசிகர்கள் கூட்டமே உண்டு. சினிமாவில் பாடகியாக மட்டுமின்றி டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றிய சுசித்ரா கந்தசாமி படத்தில் ஸ்ரேயா, மங்காத்தா படத்தில் ராய் லட்சுமி போன்ற நடிகைகளுக்கு குரல் கொடுத்து இருக்கிறார். சினிமாவில் பீக்கில் இருக்கும் போதே நடிகர் கார்த்திக் குமாரை திருமணம் செய்து கொண்டார் சுசித்ரா. கடந்த 2015 ஆண்டு வரை சுசித்ராவின் வாழ்க்கை எந்தவித சண்டை சச்சரவு இன்றி இனிமையாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அதன் பின்னர் தான் அவருக்கு கஷ்ட காலம் தொடங்கியது. 2016 ஆண்டில் இருந்து தற்போது வரை சுசித்ரா அவர்கள் சிக்கிய சர்ச்சைகள் பற்றி பார்க்கலாம். கடந்த 2016 ஆண்டு சுசித்ராவின் ட்விட்டர் பக்கத்தில் சுச்சிலீக்ஸ் என்கிற பெயரில் தமிழ் சினிமா பிரபலங்கள் சிலரின் அந்தரங்க புகைப்படங்கள் கசிய விடப்பட்டன. அதன்படி அனிருத், ஆண்ட்ரியா, தனுஷ், த்ரிஷா, அனுயா, சஞ்சிதா ஷெட்டி போன்ற பிரபலங்களின் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிட்டதோடு தனுஷ், அனிருத் ஆகியோர் தனக்கு போதைப் பொருள் கொடுத்து தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயன்றதாகவும் கூறி பரபரப்பை கிளப்பினார். சுச்சிலீக்ஸ் பெயரில் பல்வேறு ஷாக்கிங் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை யாரோ ஹேக் செய்து விட்டதாகவும் கூறினார் சுசித்ரா. சுச்சிலீக்ஸ் விவகாரத்திற்கு பின்னர் சுசித்ராவின் இல்லற வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட சுசித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாக அவரது கணவர் கார்த்திக் குமார் பேட்டி அளித்திருந்தார். சுச்சிலீக்ஸ் விவகாரம் பூதாகரமானதை அடுத்து சுசித்ராவை விட்டு பிரிய முடிவெடுத்த கார்த்திக் குமார் கடந்த 2017 ஆண்டு அவரை விவாகரத்து செய்து பிரிந்தார். சுச்சிலீக்ஸ் விவகாரத்திற்கு பிறகு வெளியில் தலை காட்டாமல் இருந்த சுசித்ரா கடந்த 2019 ஆண்டு அப்போது அதில் அதிக அளவு மது பரிமாறப்பட்டதாகவும் அந்த சமயத்தில் அஜித் தன்னிடம் வந்து சின்ன தாமரை பாடலை போல் தனக்கு ஒரு பாட்டு பாடவில்லையே என்று புலம்பியதாகவும் கூறியிருக்கிறார். சுச்சிலீக்ஸில் வெளிவந்த புகைப்படங்களை திரிஷா தான் தன்னிடம் கொடுத்ததாக சுசித்ரா கூறியிருக்கிறார். அவரே கொடுத்துவிட்டு பின்னர் அவரே தன்னை பற்றி அவதூறாக பதிவிட்டதாக சுசித்ரா தெரிவித்திருக்கிறார். ஷாருக் கான், கரண் ஜோஹர் போன்றவர்களும் ஓரின சேர்க்கையாளர்கள் என கூறியுள்ள சுசித்ரா அவர்களுடன் சேர்ந்து தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் லண்டனில் பார்ட்டி பண்ணியதாகவும் கூறியிருக்கிறார். ரேடியோ ஜாக்கியாக தனது பணி வாழ்க்கையை தொடங்கி தமிழக மக்களிடையே பிரபலமான இவர் தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாளவிகா, தமன்னா, பிஜா பாஜ்வாய், ஸ்ரேயா, லட்சுமி ராய், இனியா, அகிலா கிஷோர் உள்ளிட்ட பல்வேறு நடிகைகளுக்கும் டப்பிங் குரல் கொடுத்திருக்கிறார். சுசித்ரா விவாகரத்திற்கு பின்பு தன்னுடைய சிறுவயது நண்பரை 2வது திருமணம் செய்து கொண்டார். சுசித்ரா பாடிய மாதவ நடிப்பில் வெளியான ஜே படத்தில் இடம்பெற்ற மே மாதம் 98 பாடல் சுசித்ராவின் புகழை பட்டி தொட்டி எங்கும் சூப்பர் கிட்டாக கொண்டு சென்றது. பரத்வாஜ் இசையில் உருவான இந்த படத்தின் அனைத்து பாடல்களுமே கொண்டாடப்பட்டது. சிம்பு ஜோதிகா நடிப்பில் வெளியான மன்மதன் படத்தில் இடம்பெற்ற என் ஆச மைதிலியே பாடல் சுசித்ரா பாடிய அடுத்த சூப்பர் ஹிட் பாடல்கள் ஒன்று. யுவன் சங்கர் ராஜா இயக்கத்தில் வெளியான இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆனது. கௌதம் மேனன் இயக்கத்தில் சூர்யா ஜோதிகா நடிப்பில் வெளியான ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படத்தில் இடம்பெற்ற உயிரின் உயிரே பாடலை சுசித்ரா பாடியிருப்பார். இந்த பாடலும் நல்ல வரவேற்பை பெற்ற பாடலாகும். இதே போல உள்ளம் கேட்குமே படத்தில் கனவுகள் பெரிய கனவுகள் பாடலும், வல்லவன் படத்தில் இடம்பெற்ற எம்மாடி ஆத்தாடி பாடலும், போக்கிரி படத்தில் இடம்பெற்ற என் செல்ல பேரு ஆப்பிள், டோலு டோலுமா ஆகிய பாடல்கள், காளை படத்தில் இடம்பெற்ற குட்டி பிசாசே பாடல் ஆகியவை சுசித்ராவின் ஹிட் பாடல்களில் ஒன்றாகும்.
இதே போல யாழி நீ மோகினி படத்தில் இடம்பெற்ற நெஞ்சை கசக்கி பிழிந்து விட்டு போறவளே பாடலும், சிலம்பாட்டம் படத்தில் வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள பாடலும், கந்தசாமி படத்தில் இடம்பெற்ற எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி பாடல், மாஸ்கோவின் காவேரி படத்தில் இடம்பெற்ற கோரே கோரே பாடல், வேட்டைக்காரன் படத்தில் இடம்பெற்ற ஒரு சின்ன தாமரை ஆகிய பாடல்களும் சுசித்ரா பாடிய சூப்பர் ஹிட் பாடல்கள். சிங்கம் படத்தில் இடம்பெற்ற என் இதயம் இதுவரை பாடலும், சிறுத்தை படத்தில் இடம்பெற்ற ராக்கம்மா பாடல், காவலன் படத்தில் இடம்பெற்ற யாரது என்ற பாடல், மாற்றான் படத்தில் இடம்பெற்ற தீயே தீயே பாடல், வணக்கம் சென்னை படத்தில் இடம்பெற்ற ஐலசா ஐலே ஐலசா பாடலும் சுசித்ராவின் ஹிட் லிஸ்டில் ஒன்றாகும். தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளிலும் பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறார் சுசித்ரா. ஜே படத்தில் எனக்கு பாட வாய்ப்பு கொடுப்பதற்காக பரத்வாஜ் அவர்கள் என்னுடைய ஜாதி என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருந்தார் என்றும், என்னுடைய ஜாதியை நான் சொன்னதும் இந்த ஜாதியில் பிறந்துவிட்டு நீ முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொள்ளவில்லையா என்று திட்டியதாகவும், அதன் பின்னர் தான் தனக்கு வாய்ப்பு கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறார் சுசித்ரா. சுசித்ரா பகிர்ந்து கொண்டிருக்கிற கோடம்பாக்கத்து செய்தி தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை.